புரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை நன்கு அறிந்து கொள்ளுங்க, சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். அதனால் இந்த காது 2 காது இருக்குன்னு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. நல்ல சத்தியத்தை உள்வாங்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம நல்லா வளருவதற்கும், நம்ம அந்த வார்த்தையை கேட்டு அதை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துவதற்கு அது எப்படி இருக்குமா, ஏதுவாக இருக்கும். இந்த சத்தியம், இந்த வார்த்தை தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஊனை போல் இருக்கும், பலனாக இருக்கும். உங்களை காப்பாற்றுறது இந்த கர்த்தருடைய வார்த்தை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சரி, வாசிப்போம், வாசிங்கம்மா. ம் ம் போதுமா. அப்போது கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுன்னு சொல்லி ஒரு வேதபாரகன் கேட்குறான். அதுக்கு ஏசப்பா சொல்கிற வார்த்தை என்னன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே கர்த்தர். இந்த வேளையில் இப்போ சொல்லுவாங்க 1000 தேவர்கள் முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா சொல்லுவார், முக்கோடி அதுக்கு இடையில என்னவோ வரும், முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் விழுந்து போன தூதர்களை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, தேவர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கோ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல அந்த அதிகாரியை பார்த்து சொல்கிறாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர் ஒருவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நமக்கு வேறொரு கர்த்தர் இல்லை, ஒன் காட். அடுத்து வாசிங்க, மார்க் 12ஆம் அதிகாரம் 32, அது கீழே. அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. இன்னைக்கு அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? ஒரே தேவன் தான், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. ஒன்லி காட், ஒன்லி ஒன் காட். புரியுதுங்களா? ஒரே தேவன் தான், ஒரே பிதா தான் நமக்கு உண்டு. இன்னொரு வசனம் வாசிங்க, மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ. ஒரே பிதா, ஒரே தேவன், தேவன் பிதா எல்லாமே ஒன்று தான். ஒரே பிதா, ஒரே தேவன் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, இத்தனை பேரை என்ன பண்ணியிருக்கிறாரு, சிருஷ்டிச்சிருக்காரு. உங்களை சிருஷ்டிச்சவர் தான் என்னையும் படைத்திருக்கிறார். புரியுதுங்களா? நம்ம அதில் பெருமை பாராட்டிக்க ஒன்றுமே இல்லை. ஒரே ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களையும் படைச்சிருக்கிறாரு, என்னையும் படைச்சிருக்கிறாரு, இந்த சாதாரண ஒன்றும் இல்லாதவங்களையும் படைச்சிருக்கிறாரு, இருக்கிறவங்களையும் படைச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அடுத்து பார்க்கும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. இப்போது குமாரனை குறித்து பார்ப்போம். பாருங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நான் சொன்னேன், ஒரே தேவன், ஒரே பிதா, அவர் ஒருவரே அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பார்த்துருக்கீங்களா? தேவனை பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க உயிரோடு இருக்க முடியுமா? மோசையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ என்னை பார்த்தீன்னா
நீ பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாது. என்னுடைய கரத்தின் நிழலினால் நான் மூடி கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்னுடைய கரத்தின் நிழலினால் மூடி நான் உனக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய ஷேடோவை காண்பிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார். மோசே ஆசைப்பட்டு கேட்டனால பிரியமான மோசேவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவருடைய கரத்தின் நிழலினால் மூடி அவர் என்ன பார்க்குறாரு, ஆண்டவருடைய ஷேடோவை தான் பார்க்குறாரு. அவர் மறைச்சி என்ன பண்ணுறாரு, அவருக்கு காண்பிக்கிறாரு. அதை பார்த்தே அவர் என்ன பண்ணிட்டாரு, மோசே நடுங்கி போயிட்டாரு. ஆண்டவருடைய முதுகு, ஆண்டவருடைய பின் சைடை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஷேடோவாக காமிச்சிருக்கிறார். ஆண்டவரை பார்த்தவங்க உயிரோட இருக்கவே முடியாது. அதை யார் பார்த்தார்னா, ஒரே ஒரு பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனை வெளிப்படுத்த முடியும், ஆனால் பார்க்க முடியாது. யார் தான் வெளிப்படுத்த முடியும்? குமாரன் தான் தேவனை என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். அது எந்த குமாரன் சொல்கிறாங்கள்ல, ஏதோ குமாரன் குமரன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரே குமாரன், ஒரே பேரானவருடைய குமாரன், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஒரு உண்மையான மந்தையினுடைய மேய்ப்பனுடைய ஆடு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஒரு நல்ல மேய்ப்பனுடைய ஆடு அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணும், செவி கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அந்த ஒரே மந்தை அது யாருன்னா நாம தான். ஒரே மேய்ப்பன் யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், பிரித்து தனியாக எடுப்பார். வெள்ளாடை தனியாக பிரிப்பார், செம்மறியாடை தனியாக பிரிப்பார். செம்மறியாடெல்லாம் வலது பக்கம், வெள்ளாடெல்லாம் இடது பக்கம். அப்பொழுது ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்ன பண்ணுவார், நியமிப்பார். ஆண்டவர் நியாய தீர்ப்பு, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கடைசி நாட்களில் ஒரே மெய்ப்பன் தான், ஒரே கடவுள் தான், ஒரே தேவன் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்றைக்கி தேவர்கள், தேவன் அப்படின்னு சொல்லி, கடவுள்கள்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறையா வைக்கிறாங்க. நானே எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டிருக்கேன், இத்தனை இது வணங்குறமே, இதில் எது தான் கரெக்டான உண்மையான தெய்வம்? ஒன்று வணங்கணும்னா இன்னொன்று கோச்சிக்காதா அப்படின்லாம் நான் கேள்வி கேட்டிருக்கேன். திருக்குறளே சொல்லியிருக்கு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கேன்னு சொல்லி அப்போவே நான் என்ன பண்ணியிருக்கேன், கேள்வி கேட்டிருக்கேன். அப்போ பாருங்கள், கடைசி நாட்களில் பாருங்கள், ஒரே மந்தை. அது எந்த மந்தை? அவரை விசுவாசிக்கிறவங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்க, அவங்கள ஆண்டவர் ஒரே மந்தையாகவும் ஒரே மேய்ப்பனாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் அவருக்கு உண்டு. இன்றைக்கி வெளியே இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க, ஆண்டவரை அறியாத ஆடுகளாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களையும் இன்னும் ஆண்டவர் ரட்சிக்கப்படாத ஆத்துமக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் ஆண்டவர் கொண்டு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அதுக்காக தான் ஆண்டவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது. எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், ஆண்டவருடைய மீட்பை என்ன பண்ணணும், அடையணும், மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அதற்காக தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். இன்றைக்கி ஒரு சில பேர், ஆண்டவரே இந்த உலகத்தில் உபத்திரவம் தாங்க முடியல, இந்த உலகத்தில் பிரச்சனை தாங்க முடியல, வியாதி தாங்க முடியல, அதனால் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டாலும் அவர் வரப்போகிறது இல்லை. என்னைக்கு தேவன் அனுப்புகிறாரோ, என்னைக்கு தேவன் அவராலையும் வர முடியாது.
என்னைக்கு ஆண்டவரே பிதாவே என்னைக்கு போ அப்படின்னு சொல்கிறாரோ அப்போ தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தமக்கு சித்தமானவர்களை, தமக்கு பிரியமானவர்களை அவர் என்ன பண்ணுவார்? அழைத்து கொண்டு போவார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ இன்னும் வேறு ஆடுகள், இன்னும் அநேக ஆடுகள் வெளியில் இருக்கிறாங்க. அவைகளையெல்லாம் நான் கூட்டி சேர்க்கணும். அதுக்கப்புறம்தான் ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன், ஒரே மேய்ப்பனுமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நாம் வாசிப்போம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். மூன்றாவதாக எவைகளையெல்லாம் மேலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், இப்படி பல கிஃப்ட்ஸு, பல கிருபைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மனுஷனுக்கு ஒருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் இல்லாமல் இல்லை. இங்கே எல்லாருக்கும் ஆண்டவர் கிஃப்ட் வச்சுருக்காரு. ஆமாவா இல்லையா? ஒருத்தருக்கு 2 கிஃப்டாவது கம்பல்சரி இருக்குமா? ஒருத்தருக்கு 2 வரங்களாவது கம்பல்சரி இருக்குமா? இப்படி வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, வேறு ஆவியானவர்லாம் இல்லை, ஒரே ஆவியானவர் நமக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஒரே ஆவியானவர், ஆனால் அவனுடைய சித்தத்தின்படியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? பகிர்ந்து கொடுக்குறார். யாருக்கு எவ்வளோ வாஞ்சை, யாருக்கு எவ்வளோ விருப்பம், யாருக்கு அந்த கிஃப்ட் மேலே, ஆண்டவர் கொடுக்குற அந்த கிஃப்ட் மேலே விருப்பம், வாஞ்சை, நம்மளுடைய வாஞ்சைக்கு ஏற்றார் போல், நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல் பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் பகிர்ந்து கொடுக்கிறவர் ஒரே ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ பாருங்கள், கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே, ரெண்டும் ஒன்றே தான். பிதா ஒருவரே, இது மூணும் ஒன்று தான். ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே பிதா, ஒரே பேரான குமாரன். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அடுத்தது ஒரே மேய்ப்பன், அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கடுத்தது ஒரே ஆவியானவர், மூணாவது. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. வேற எந்த ஆவி இருந்ததுன்னா அது எந்த ஆவி? அது அசுத்த ஆவி. வேற ஆவியெல்லாம் என்ன ஆவி? கொட்டாவி, அந்த ஆவி, இந்த ஆவி அப்படின்னு வேறெல்லாம் ஈவில் ஸ்பிரிட்டு தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஒரே ஆவியானவர். அது எந்த ஆவின்னு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார்? போகும்பொழுது, கடைசியாக போகும்பொழுது அவர் என்ன சொன்னார்? ஜனங்களை பார்த்து, இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன், நான் வந்து என்ன பண்ணுவேன்? சகல சத்தியத்துக்குள்ளும் நான் என்னுடைய ஆவியை அனுப்புவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். என்னுடைய ஆவியை நான் அனுப்பும் பொழுது அந்த ஆவி உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்தும், உங்களை போதிக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆவி என்ன பண்ணார்? இந்த உலகத்தில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ இருக்கிறவர் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ இருக்கிறவர் யார்? நம்மளை நடத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நாட்களில் சீஷர்களை, ஜனங்களை நடத்தினது, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது யார்? போதித்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு முன்பு ஆண்டவர் நியாயாதிபதிகளை வைத்து தேவன் என்ன பண்ணார்? நியாயாதிபதிகளை கொண்டு என்ன பண்ணார்? ஆளுகை செய்தார். பிதாவானவர் அவரே என்ன பண்ணார்? நடத்தினார். அவர் வேண்டான்னு சொல்லி எங்களுக்கு யார் வேணும்னு கேட்டாங்க? ராஜா வேணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுடைய சித்தத்தின்படி, அவங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் என்ன பண்ணார்? ராஜாக்களையும் அவங்களுக்கு கொடுத்தாரு. நான் ஆளக்கூடாதுன்னு அவங்க யாரை கேட்குறாங்க? மனுஷங்களை கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ராஜா சவுலை வந்து ஜனங்களே என்ன பண்ணாங்க? அவனுடைய தோற்றத்தை வைத்து, அவனுடைய ஹைட்டு, வெயிட்டு, அவனுடைய நாலேஜை வச்சு ஜனங்களே என்ன பண்ணாங்க? சூஸ் பண்ணாங்க. அவங்க கேட்குறபடியே நீ என்ன பண்ணு? ஆசிர்வதித்து அபிஷேகம் பண்ணி சாமுவேல் கிட்ட சொல்கிறார், ராஜாவை ஏற்படுத்து. அவங்க ஒன்றை தள்ளலை, யாரை தள்ளிட்டாங்க?
என்ன தள்ளிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கலாய்க்கிறார். அப்போ பாருங்கள், 3 இப்போ நான் திரியேக தேவனை பற்றி நான் சொல்கிறேன். திரியேக தேவன் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 பேரும் கூட ஒன்றாக இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க? இப்படி காட்டினா 3, இப்படி காட்டினா 1. அவங்க 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக செயல்படுகிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆவியானவர் ஒரே ஆவியானவர் தான். அந்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவார். எதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்களேன். ஆவியானவர் உண்மையாக பேசினார்னா எது உண்மை எது பொய் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார்கிட்ட நீங்கள் கேட்கலாம்? ஆவியானவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை போதித்து நடத்துவார். நாங்களே தப்பாக பேசினா கூட இது கரெக்டாக இது தப்பா என்பது குறித்து ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப பலவீனமாகும் பொழுது பெர்னட் பாஸ்டர்கிட்ட நான் வந்து ஜெபிக்க சொன்னேன். அவர்கிட்ட நானே வாலண்டியராக ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொன்னேன். அவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஏதோ சொல்லி ஈவில் ஸ்பிரிட் இருக்குமான்னு சொல்லி பார்க்குறாரு. கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு, யாரோ உங்களுக்கு வந்து மென்டலே ஆகணும் அப்படின்ற மாதிரி செய்வினை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னாரு. ஆனால் பாஸ்டரும் அதை அக்செப்ட் பண்ணல, என்னாலையும் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. நானும் அதை நம்பலை. ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அதனால் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவர் என்னென்னவோ சொல்லி பார்க்குறாரு, எதுவுமே நடக்கலை. கடைசியில் என்கிட்ட ஒன்று சொன்னார். பாஸ்டர்கிட்ட வந்து இல்லை அவங்க ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போது நான் ஒன்று தான், ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் உங்களுடைய நீங்கள் வந்து அழைச்சிருக்கிறீங்க, ஊழியக்காரியாக தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனால் என்னை நீங்கள் ஒரு பொழுதும் எந்த அசுத்தாவியும் என்னை தொடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்னையும் தொடாது, உங்களையும் தொடாது. நம்ம உண்மையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் கர்த்தருடைய பிள்ளை, எந்த பிசாசும் நம்மளை தொடாது அப்படின்னு சொல்லி நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மளை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். 1 மாதமும் நான் பைபிளை வச்சுக்கிட்டு பைபிள் படிச்சுக்கிட்டு பைபிள் மேலேயே தான் நான் என்ன பண்ணிவிடுவேன், தூங்கிடுவேன். அவ்வளோ அவ்வளோ பலவீனமாகிட்டேன், சாப்பிடாம கொள்ளாமல். ஆனால் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாரு, துஷ்ட மிருகத்தை பூமியிலிருந்து ஒளிய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாரு. அடுத்தது உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன், நீ காத்திரு அப்படின்னாரு. அந்த 2 வார்த்தையும் சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவர் கூடிய சீக்கிரமாக ஆண்டவர் என்ன இந்த விஷயத்துலேருந்து விடுதலை பண்ணிவிட்டு, ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஊழியக்காரங்களை பலவீனப்படுத்தி ஜனங்கள் என்ன பண்ணுவான், தாக்க நினைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு சில சகோதரிங்க சொன்னாங்க, திடீர்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு, நாங்கள் ஜெபித்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய ஜெபந்தான் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொருத்தருடைய ஜெபந்தான் என்ன தாங்குச்சு அப்படின்னு சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ பாருங்கள், ஆவியானவர் ஒருவரே, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவார். பிசாசை நம்மளை சாகடிக்க பார்ப்பான். எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே வந்து இந்த ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுது, பெண்கள் கூட்டம் நீ எப்படி நடத்துகிறேன்னு பார்க்குறேன், பெண்கள் கூட்டம் நீ எப்படி நடத்துகிறேன்னு பார்க்குறேன். அப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்னப்பா இந்த மாதிரி ஒரு வார்த்தை எனக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணுறேன். நான் கேட்குறேன், எனக்குள்ளே கேட்குறேன். அப்புறம் நான் நல்லா ஜெபிக்கிறேன். அப்போது ஆவியானவர் நல்லா என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு, வசனத்தை கொடுக்குறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு. இது பிசாசு கொண்டு வர்ற தந்திரம், நீ பயப்படுற, நீ பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். எந்த சூழ்நிலையிலும் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நின்றோம்னா அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானே அப்படின்னாலே போதும், அவன் பயந்து என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அவன் நம்மக்கிட்ட இருக்கவே முடியாது. வசனத்தை பயன்படுத்தும் பொழுது அவன் நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியாது, அவனுடைய எந்த தந்திரமும் பலிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஏன்னா ஆவியானவர் நம் மத்தியில் நிலை கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அதனால தான் சத்திய ஆவியானவரை நம்மளை திக்கற்றவர்களாக விடாமல் ஏசப்பா நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ஆவியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே.
பாருங்க, அடுத்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 12-13. பாருங்க, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும். யூதர்கள் எதை தேடுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில்? அடையாளத்தை தேடுறாங்க. கிரேக்கர்கள் எதை தேடுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு? அறிவை தேடுகிறாங்க. அப்போது யூதர்கள் அடையாளத்தை கேட்குறாங்க, கிரேக்கர்கள் அறிவை தேடுறவங்க. ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அவங்க. அப்போது பாருங்க, அறிவாளியாக இருந்தாலும் அடையாளத்தை கேட்குறவங்களா இருந்தாலும் அடிமைகளாக இருந்தாலும் சுயாதீனம் உள்ளவர்கள்னால் விடுதலை, யாரும் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது, விடுதலை ஆனவர்கள். அப்போது சுயாதீனம் உள்ளவர்கள் ஆனாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே ஆவிதான். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக, அது எந்த சரீரம்னு சொல்லுங்களேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அந்த ஒரே சரீரம், அந்த ஒரே ஆவியினால நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே ஆவிக்குள்ளாகவே நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இன்னைக்கு மனுஷங்களுக்குள்ள தான் பிரிவினை. எங்கள் ஜாதி வேற, உங்கள் ஜாதி வேற, உங்கள் மொழி வேற, எங்கள் மொழி வேற. எங்களுக்கு இருக்கிற என்ன சொல்கிறது, சொத்து, எங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வந்தவங்க, நீங்கள் இந்துவிலேருந்து வந்தவங்க, நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவங்க. இப்படி பல விஷயங்களை மனுஷங்க தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லி பிரிவினையை உண்டாக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யூதராக இருந்தாலும் கிரேக்கராக இருந்தாலும் அடிமைகளாக கூட இருக்கட்டும், சுயாதீனம் உள்ளவர்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாருமே ஒரே சரீரத்துக்குள்ளாக தான் ஞானஸ்தானம் பெறுறோம். அது எந்த சரீரம்னு சொல்லுங்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்குள்ளாகவே நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாகவே நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம். அது எந்த ஆவி? கிறிஸ்துவினுடைய ஆவிக்குள்ளாக நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆண்டவர் எந்த பட்சபாதமோ பார்க்க போகிறது இல்லை. ஆண்டவர் முகத்தையும் பார்க்க மாட்டார். ஆண்டவர் பார்க்கறது இருதயத்தை தான். இங்கே பெரிய ஊழியக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் பரலோகத்தில் ஆள் அட்ரஸ் தெரியாத இங்கே இந்த பூமியில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் பெரியவங்களாக இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் யோவான் ஸ்நானன் எப்படிப்பட்டவன்? ஸ்திரீகளில் பிறந்தவர்கள்லேயே யோவான் ஸ்நானன் ஒரு பெரியவனாக இருக்கிறான். ஸ்திரீகளில் பிறந்ததிலேயே யோவான் ஸ்நானன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஒரு பெஸ்டானவனாக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு சிறியவனாய் இருக்கிறவன் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவனாய் இருப்பானா? ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இங்கே நம்ம பூமியில் நம்மளுடைய வாழ்க்கை ஹம்பிளாக, அமைதியாக, தாழ்மையாக, புரியுதுங்களா, தேவனுக்கு பிரியமாக, எந்த ஒரு விஷயத்திலும் நான் தேவனை பிரியப்படுத்துகிறேன்னா அந்த ஒரே ஒரு காரியம் மாத்திரமே போதும் நம்ம பரலோகத்துக்கு செலக்ட் ஆகிறதுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மனுஷங்களை பிரியப்படுத்துறது நமக்கு ஏற்ற காரியம் இல்லை. மனுஷனை பிரியப்படுத்துவது நமக்கு ஏற்ற காரியமா? அப்படி செய்வேனே ஆனால் நான் விசேஷித்து செய்கிறது என்ன? மனுஷனை பிரியப்படுத்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனுஷனை பிரியப்படுத்த கூடவே கூடாது. அது எதை வருவிக்கும்னா கண்ணியை வருவிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உள்ளதை உள்ளபடி சொல்லு, இல்லதை இல்லபடி சொல்லு. இது இப்படின்னா இப்படி தான், அது அப்படின்னா அப்படி தான். மனுஷங்களுடைய இவங்க முகத்தை பார்த்து இப்படி சொல்கிறது, அவங்க முகத்தை பார்த்து அப்படி சொல்கிறது, இவங்க எல்லாமே எது சொன்னாலும் கேட்டுப்பாங்கன்றனால இவங்கள திட்டுறது, அவங்க ரொம்ப கோச்சிப்பாங்க, அவங்க ரொம்ப ஹார்ஷாக பேசினா கோச்சிப்பாங்கன்றனால அவங்கள திட்டாமல் இருக்கு. அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே போதனை, எல்லாரும் ஒரே பானத்தை குடித்தார்கள், எல்லாரும் ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டார். மனுஷனோ எதை பார்க்குறான்?
இவங்க நல்லா மிடுக்காக இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப அப்படியே கலராக இருக்காங்க, இவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, இவங்கக்கிட்ட இருந்து நல்ல வார்த்தைகள் கிடைக்கும், இவங்க நல்லா பிரசங்கிப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? தோற்றத்தை வைத்து நம்ம என்ன பண்ணுவோம்? நிதானிப்போம். தோற்றத்தை வைத்து என்ன பண்ணுவோம்? நம்ம யோசிப்போம். இதுதான் மனுஷனுடைய புத்தி. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை என்ன பண்ணுறாரு? பார்க்குறார். நான் போன வாரம் சொன்னேன் தெரியுமா? ஒரு மனுஷன் ஆண்டவர் பிலிப்பு என்ன பண்ணுறாரு? வந்து பார் அப்படின்னு சொல்லி, இஸ்ரவேலுக்கு யாதொரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு கேட்கல, என் குடும்பத்துக்கு கேட்கல, அவர் இஸ்ரவேலுக்கு கேட்குறாரு, தன்னுடைய ஊருக்கு கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அவர் பிலிப்பு சொல்கிறார், வந்து பாருன்னு சொல்கிறார். வரும் பொழுதே ஆண்டவர் சொல்கிறாரு, உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். சில பேருக்குன்னா பெருமை வந்துடும். எப்படி நீங்கள் அறிவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அத்திமரத்தின் கீழ் நீ இருக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய A to Z யாருக்கு தெரியும்? நம்ம உள்ளத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இங்கே உட்காந்துருக்கோன்னு கூட யாருக்கு தெரியும்? அதனால் அவருக்கு எதையுமே நம்ம தெரியப்படுத்த அவசியமே இல்லை. உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ பாருங்கள், சரீரம் ஒன்று. அது யாருடைய சரீரம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அந்த சரீரத்தினால் அநேகராக இருக்கிற நாம் இங்கே யூதரை போல் அடையாளம் தேடுறவங்க, கிரேக்கரை போல் ஞானிகள் இருக்கலாம், அடிமைகளை போல் நான் அடிமையை போல் இருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லலாம். சில பேர் நான் அடிமை, யாருக்கும் நான் அடிமை இல்லை, நான் சுதந்திரவாளின்னு சொல்கிறவங்க இருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒருவரே. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் நான் உனக்கு எப்படி தான் இருப்பேன்? ஒருத்தராக தான் இருப்பேன். ஒரே சரீரம், ஒரே ஆவியானவர். நான் எல்லாருக்கும் எல்லாமுமா இருப்பேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அடுத்து பார்ப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பாருங்க, உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கு நிகரான ஜனம் எந்த ஜனமோ இல்லை. இஸ்ரவேலர்கள் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேலர்கள் என்றால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இப்போ நாம் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் யார்? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நமக்கு நிகரான ஜனம் வேறு யாருமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ வேணால் பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டு பெரிய பெரிய வசதி படைத்தவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்க்கலாம். ஆனால் நமக்கு தான் நம்மளை பற்றி தெரியும். நீங்கள் எப்படி நினைக்கணும்? உயர்வாக நினைக்கணும். ஏன்னா நீங்கள் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்ம யாருக்கும் நம்ம நிகரானவங்க கிடையாது. நாம் தனிப்பட்டவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். செப்பரேட்டாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? உலகத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்கள், பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்துக்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே ஜாதி. அது எந்த ஜாதி? அது ஆவிக்குரிய யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஜாதி என்று சொல்லும் பொழுது நீங்கள் கேஸ்ட்டை கொண்டு வராதீங்க. ஜனங்களை சொல்கிற வார்த்தை தான் ஜாதி. ஒரே ஜாதி தான். அது பரிசுத்த ஜாதி. ஒரே ஜாதி தான். அது ஆண்டவரை நம்புகிற ஜாதி. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நிகராய், இந்த ஜாதிக்கு நிகராய் வேறொரு எந்த ஜாதியும் இல்லை அப்படின்றார். அந்த ஜாதி நாம தான். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம தான். அதனால் நாம் எந்த ஒரு விதத்திலும் குறைவானவங்க கிடையாது. ஒரு நேரம் வரும், ஒரு டைம் வரும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போது தெரியும் ஆண்டவர் மற்ற நரரின் மேட்டிமையெல்லாம்
தனிந்து போகும். கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜாதியை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தம்மிடமாய் சேர்த்து கொள்வார். அன்றைக்கு ஒரே மந்தையாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ ஒரே ஜாதி. அது எந்த ஜாதின்னு சொன்ன? பரிசுத்த ஜாதி. அடுத்து ஒன்று வாசிங்க. லேவியராகமம் 24 அதிகாரம் 22 வசனம் வாசிப்போம். உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லின்றார். பாருங்க, பரதேசி அப்படின்னா யார்? அவங்க பரதேசினா யாருப்பா? சொல்லுங்களேன். டெம்பரவரியா, ஆமாம், ஒரு அனாதையை போல இருக்கிறவங்க தான் பரதேசி. சுதேசினா யாரு? சுதேசினா யாருமா? சொல்லுமா, தெலுங்குல. போட்டி வரவே இல்லையே, நானே பார்த்துட்ருக்கேன். எல்லாம் இருக்கிறவங்க தான் சுதேசி. இப்போ ஆண்டவர் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாரா? இன்னும் வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம், வீடு இருக்கிறவங்களுக்கு, நகை நட்டு இருக்கிறவங்களுக்கு, வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு, பர்சனாலிட்டியாக இருக்கிற, அப்படி ஏதாவது பார்க்குறாரா? எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு பட்சபாதம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, உங்களில் பரதேசிக்கும் ஒரே நியாயம், சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். எப்படி ஒரே கர்த்தரோ அதே போல் அவர் ஒரே நியாயத்தை நிலைநிறுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அடுத்து வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 9 அதிகாரம் 14 வசனம். பாருங்க, ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளை படியும் அதன் முறைமையின் படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, பரதேசிக்கும் ஆண்டவர் ஒரே கட்டளை தான், சுதேசிக்கும் ஒரே கட்டளை தான். பரதேசி ஒருத்தர் இடத்துல, ஒரு இஸ்ரவேலர் இடத்துல தங்கும் பொழுது அவனும் ஆசரிக்கணும், அவனும் ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்பும் பொழுது, அதே இவங்க சுதேசிக்கு என்ன உரிமை உண்டோ, எந்த முறைமை உண்டோ, அதே உரிமையும் முறைமையையும் அந்த பரதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார். பாருங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. கட்டளை கூட ஒரே கட்டளை, நியாயம் கூட ஒரே நியாயம். ஆனால் இங்கே இந்த உலகத்தில் தான் மனுஷங்க ஒவ்வொரு உட்கார்றதும் சரி, ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜ் என்னென்ன ஸ்பெஷல், விஐபிக்கு ஒரு சேர், அடுத்தது யார்? ஆமாம், ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். இன்றைக்கி வாங்குகிற சாப்பிட்ற பொருளில் கூட என்ன பண்ணிட்டாங்க, இது ஃபஸ்ட் கிளாஸ். ஒரு பொருளை கூட என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. தரமாக என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் அழுகி போய் அப்படி இருக்கிறதெல்லாம் விலை கம்மியாக, ஒரே பழங்கள் தான். ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக இருக்கும், அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதை வந்து 150ன்னுவாங்க, அது 100ன்னுவாங்க. அதே போல் தான் தக்காளி வாங்கும் போது கூட என்ன இதில் டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க, இதில் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிரித்து எடுப்பாங்க. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும், நம்ம கர்த்தரை பொறுத்த வரைக்கும், முறைமையிலையும் சரி, ஜாதியிலையும் சரி, நியாயத்திலையும் சரி, கட்டளையிலையும் சரி, சுதேசிக்கும் சரி, பரதேசிக்கும் சரி, ஒரே கட்டளையை கொடுக்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறவர். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு நான் முடிச்சிடுறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 9 அதிகாரம் 14 வசனம் வாசியாச்சா? யோபுவின் புஸ்தகம் 23:13 வாசிங்க.
அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? யாரை பற்றி இவர் சொல்கிறாருன்னா ஆண்டவரை பற்றி சொல்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட மனமாய் இருக்கிறாரா? ஒரே மனம். அவரை யாருமே என்ன பண்ண முடியாது, திருப்பவே முடியவே முடியாது. மனுஷனுடைய மனம்தான் எப்படி இருக்கும்? குரங்கு மாதிரி. இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். பணம் இருந்தால் மனசு எப்படி இருக்கும்? பெருமையாக இருக்கும். பணம் இல்லைன்னா மனசு எப்படி இருக்கும்? குறுகி போயிருக்கும். இன்றைக்கி ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி. இந்த வருஷம் ஒரு மாதிரி இருப்போம், அடுத்த வருஷம் நம்ம எப்படி இருப்போமோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனசு மாறும். அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க மனசு ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல யோபு ஆண்டவரை சொல்கிறாரு, அவரோவென்றால் ஒரே மனமாக இருப்பார், அவரை யாருமே திருப்ப முடியாது. அவர் எதற்கு திரும்புவார்னு சொல்லுங்களேன்? அவர் எதற்கு திரும்புவார்னு சொல்லுங்களேன்? தாழ்மைக்கு திரும்புவார். நம்ம நம்மளை தாழ்த்தினோம்னா அவர் திரும்புவார். ஃபார் எக்ஸாம்பிள் நினிவே ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நினிவேக்கு போய் நீ என்ன பண்ணு, ஒரு தீர்க்க தரிசனம் போய் உரை, என்னன்னு போய் சொல்லு, இந்த ஜனங்களை இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போவோம், நான் உங்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். யார்கிட்ட? யோனா கிட்ட. யோனாக்கு என்ன தோணுச்சோ தெரில, அவர் தர்ஷீஷுக்கு போகிற கப்பலை பார்த்து அவர் போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் விடலை. மீனுக்கு கட்டளையிட்டு மீன் விழுங்கி மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் அவர் என்ன பண்ணுறாரு? உபவாசம் பண்ணி அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சு, ஆழி என்னை சுற்றிட்டு இருக்கு, நான் இருளில் இருக்கிறேன், நான் பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன், என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் உண்மையான கடவுள், கூப்பிடுகிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்குற ஆண்டவர், அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஐஸ் பண்ணி தாஜா பண்ணி என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மீனுக்கு கட்டளை கொடுத்து வச்சுருந்தாரு. மீனை நீ முழுங்கக்கூடாது, நீ டைஜஷன் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கும் கட்டளை கொடுத்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் மீன் என்ன பண்ணிச்சு? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை கரெக்டாக கீழ்ப்படிஞ்சு யோனாவை என்ன பண்ணிச்சு? கக்கி போட்டுது. அதுக்கப்புறம் யோனா உணர்வடைந்தவனா போய் நினிவே ஜனங்க 1 நாள் பிரயாணமாக போய் சொல்கிறாரு, இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்ன மாத்திரத்தில் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இருட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து அவங்க தங்களை தாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி ராஜாவுக்கு போன உடனே ராஜா என்ன பண்ணிட்டாரு? அவரும் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு அவரும் இருட்டுடுத்தி ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து அவரும் என்ன பண்ணார்? உபவாசிக்க ஆரம்பித்து ஆடு மாடு மிருக ஜீவன்கள் கூட தண்ணி காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிச்சார். இதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ஒரே ஆச்சரியம். இதை பார்த்த ஆண்டவருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த ஜனங்க இப்படி மாறுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கலையே, இந்த ஜனங்க இப்படி மாறுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லி ஆண்டவருக்கே ஆச்சரியம், ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? மனமிறங்க ஆரம்பித்தார். அவர் எதற்கு மாறுவார்னா, அவர் நம்ம மனசு தாழ்மைப்படும் பொழுது அவர் மாறுவார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நம்ம தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? தாழ்த்தி. இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும்? என் முகத்தை தேடி உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்களை நீங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது இந்த தேசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? சேமத்தை அருளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை தாழ்த்தும் பொழுது, நம்மளை ஒடுக்கும் பொழுது, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் உங்களிடத்துல என்னை சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம சொல்கிறோமோ அப்போ தான் ஆண்டவர் நம்ம மேலே இருக்கிற கோபத்திலிருந்து ஆண்டவர் மனம் மாறுவார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அவர் மனம் மாறாதவர். ஆனால் அவர் மாறுகிற காரியம் என்னன்னா, நாம் மனம் திரும்பும் பொழுது அவர் மனம் மாறுவார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ இந்த யோனாக்கு என்ன வந்துச்சு? செம்ம கோபம். நான் தான் அப்போவே சொன்னேனே, நீங்கள் மனதிருக்க முடியவர், நீங்கள் இறக்க முடியவர், நீங்கள் மன்னிக்க தயப்பெருத்தவர்னு நான் உங்களை பற்றி அறிஞ்சு தானே நான் போனேன், எங்கே வழி மாறி போனேன், என்னை நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போ யோனாவுடைய எண்ணம் எல்லாம் இந்த நினிவே ஜனங்கள் அழிந்தே ஆகணும். யோனாவுடைய எண்ணெல்லாம் என்னன்னு சொல்லுங்களேன். யோனா நல்லவராக இருக்கிறாரு,
ஆனால் அந்த நினிவே ஜனங்க அழிந்து போகணும், செத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன, அவருக்குள்ளே இருக்கிற தாட் எல்லாமே என்னது, இவங்க பொல்லாதவங்க, இவங்க அழிஞ்சு போகணும், நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன். இதுதான் சுய பிரமாணம். இன்றைக்கி நிறைய பேர் நான் வரைக்கும் எப்படி இருக்கேன், நல்லவனாக இருக்கிறேன், மற்றவன் எப்படி கெட்டு போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, மற்றவன் கெட்டு செத்து போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கி அந்த மனநிலைமையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நினச்சாருன்னா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பிதாவின் மடியில் ஒரே பேரானவராக, ஒரே பிள்ளையாக அவர் பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் யாருக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோனாவுடைய மனநிலைமை அந்த ஜனங்களை அழிக்கணும்னு ஒரே எண்ணம். அதுக்காகவே ஆண்டவர் பாடம் கற்பிக்கிறதுக்கு ஒரு ஆமணுக்கு செடியை வளர்த்து ஒரு ஓவர் நைட்டில் வளர்ந்து அது அவருக்கு நிழல் கொடுத்தது. அது அவருக்கு ஆறுதலாக இருந்தது. அடுத்தது வெயில் வர 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 அந்த செடி என்னாச்சு, காஞ்சி தீஞ்சி போன உடனே இந்த ஒரு செடி இருந்தது எனக்கு நிழல் கொடுக்க, அது தீஞ்சி போச்சுன்னு சொல்லி அந்த செடியின் நிமித்தமாக அவர் என்ன பண்ணுறாரு, வருத்தப்படுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பூச்சியை அனுப்பி அந்த பூச்சி என்ன பண்ணிச்சு, அந்த செடியை அழிச்சு பிடிச்சி. அப்போ சொல்கிறாரு, ஓவர் நைட்டு, ஒரு நைட்டில் வளர்ந்த அந்த ஆமணுக்கு செடியை குறித்து நீ கவலைப்படுற, நீ எரிச்சல் அடைகிற. அப்போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 130,000 ஜனங்களுக்காக நான் இறங்க மாட்டேனோ, மனம் இறங்க மாட்டேனோ அப்படின்னு சொல்லி யோனாவை என்ன பண்ணுறாரு, கொஷின் கேட்குறாரு, ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஆண்டவர் நிச்சயமாக நம்ம போன ஆளை திரும்ப ரிட்டன் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார், கண்டிப்பாக அழிப்பாருன்னு தான் அவர் நினச்சிருப்பார். போன ஆள் என்ன பண்ணார், நீ தான் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார், அப்போ கண்டிப்பாக அழிச்சு போடுவார். இவர் வெயிட் பண்ணுறாரு எப்போ அழியும்னு. இன்னும் 40 நாள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், இந்த மகாநகரம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி அந்த நகரத்துக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி வெயிட் அண்ட் சீன்னு பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி நிறைய பேர் இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களை பார்க்குறாங்க. ஆனால் இது தவறான காரியம், தவறான விஷயம். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம், மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணுங்கள், விசாரிங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. இதுதான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இவங்க தான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க. அவங்கக்கிட்ட தான் ஆண்டவர் தங்களுடைய ரகசியத்தெல்லாம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்கிட்ட ஆண்டவர் ரகசியத்தை சொல்லுவார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார். யாருக்கு ஜனங்கள் மேலே பாரம் இருக்கோ, யாருக்கு ஜனங்கள் மேலே அக்கறை இருக்கோ, யாருக்கு ஜனங்கள் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கோ, ஒருவன் தன்னை போல மற்றவனையும் நினைக்கணும். ஒருவன் யாரை போல் நினைக்கணும், தன்னை போல். ஒரு காலத்தில் ஒரு டைமில் நான் கூட நீ என்ன மாதிரியா, இல்லையா, உன்னை விட நான் நல்லா படிப்பனே அப்படின்னு சொல்லுவேன். நீ நானும் ஒன்று தானடி, நீ நானும் ஃப்ரெண்டு தானடி. அப்போ நான் கேட்பேன், நீ நானும் ஒன்றா, நீ படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன நாட்களெல்லாம் உண்டு, அடித்து பேசின நாட்களெல்லாம் உண்டு. இதெல்லாமே ஜென்ம சுவாபம். இதெல்லாமே என்னது, ஜென்ம சுவாபம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம், நம்மளை ஆண்டவர் பிரித்ததுக்கப்புறம், பிரித்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் நம்மளுடைய சுவாபமும் நம்மளுடைய குணங்களும் என்ன பண்ணணும், நிச்சயமாக மாறணும், கொஞ்சமாவது மாறணும். புரியுதுங்களா? அப்படி மாறலன்னா நம்ம உண்மையான இஸ்ரவேலர்களே இல்லை, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே இல்லை. எல்லாம் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க இவங்க அப்படின்னா இதில் என்னத்தை மாற்றத்தை பார்க்குறது? மனுஷங்களே ஒன்றுமே மாற்றம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போ ஆண்டவர் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போவார்? நம்மளை மறுரூபப்படுத்தி தான், நம்மளை மாற்றி தான் நம்மளை அழைச்சிட்டு போவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த சரீரத்தோட, இந்த ட்ரெஸ்ஸோட, இந்த எண்ணத்தோட, இந்த சரீரத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதே கிடையாது. நம்மளை மறுரூபமாக்கி
வேறு ஒரு சரீரத்தோடு தான் நம்ம போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இப்படியே போவோம் நம்ம அப்படின்னு சொல்லி நீங்கள் கனவுல கூட என்ன பண்ணாதீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்கி தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிட்டு போவார். எங்கே? பரலோகத்துக்கு. அப்போது இப்போது இருக்கிற நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவீர்களானால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவீர்களானால் என்னுடைய கோபம், நீங்கள் அழிந்தே போவீங்க. எங்கே போக மாட்டீங்க? கானானை சுதந்திரிக்க மாட்டீங்க, நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்றாரு. நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. நிறைய பேர் கானானை சுதந்திரிக்கல. யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் கானானை சுதந்திரிச்சாங்க. ஏன்னா அவங்க விசுவாசிச்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த தேசம் நல்ல தேசம், இந்த தேசத்தை சுதந்திரிக்க நம்மளால் முடியும்னு சொல்லி மற்றவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? என்கரேஜ் பண்ணாங்க. டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, இவங்களால முடியாது, இவங்களாம் என்ன ஆள், இவங்களாம் என்ன பெரிய ஆளா, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி மற்றவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. கூடுமான வரைக்கும் மற்றவங்களை என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால தான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறாரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைச்சிட்டு உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்போது நான் என்ன சொன்னேன்? இப்போது எதை பற்றி சொன்னேன்? யோனா பற்றி சொன்னேன். அப்போ அழிவுக்கு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இவ்வளோ பாடம் கற்பிச்சு கூட உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மீனுக்குள்ளே வைத்து உன்னை மீன் சாப்பிடாத அளவுக்கு உன்னை காப்பாற்றி உன்னை கொண்டு வந்தனா, ஆனால் இத்தனை ஜனங்க, லட்ச ஜனங்க சாகும்படியாக நீ ஆசைப்படுற, நீ விரும்புகிற. நம்ம உயிரோடு இருக்கணும், நம்ம காப்பாற்றப்படணும்னு நினைக்கிற நம்மளை போல் மற்றவங்களும் உயிரோடு இருக்கணும்னு தானே நம்ம நினைக்கணும். நம்மளை போல் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு தானே நம்ம நினைக்கணும். இதை உணர்த்தும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணார்? செய்வேன், அழிப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தில் அவர் மாறினார். எதுக்காக மாறினார்னு சொல்லுங்களேன். அந்த ஜனங்களுடைய அங்கலாய்ப்பு, அந்த ஜனங்களுடைய மன மாறுதலின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணார்? மாறினார். ஆனால் யோபு சொல்கிறார், அவரோ என்றால் ஒரே மனமாக இருப்பார். அவர் ஒரு பொழுது என்ன பண்ண மாட்டார்? சொல்லி அவர் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் உங்களை ஆண்டவர் விட மாட்டார். அதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு பலிக்க செய்வார், நிறைவேற்றுவார்னு நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பயிற்சி கொடுத்து அதை நிறைவேற்றுவார். இந்த விஷயத்தில் ஆண்டவர் மாறவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாருங்க, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்குது? 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அப்போது பிரகாரம் என்றால் என்னது? நீங்கள் வெளியே இருந்து வரீங்க பாருங்க, கதவை திறந்துக்கிட்டு வரீங்க பாருங்க, அந்த வெளியே இடம் தான் பிரகாரம். அந்த பிரகாரத்திலிருந்து நீங்கள் வரீங்க பாருங்கள், அந்த ஒரே நாள் நல்லதுன்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஏன் ஒவ்வொரு வாரம் தானே நம்ம வந்துட்டுருக்கோம், ஒவ்வொரு வாரமும் வந்து தானே ஆண்டவர் ஆராதிச்சிட்ருக்கோம். ஏன் ஒரே நாள் நல்லதுன்னா, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன இல்லை, கேரண்டி இல்லை. அதனால் 1000 நாளை பார்க்கிலும் இன்றைக்கி நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க பாருங்கள், அவருடைய பிரகாரங்களில் நீங்கள் வந்திருக்கிறீங்க பாருங்கள், இந்த ஒரே நாள் நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அடுத்த வாரம்லாம் அது அடுத்த வாரம் கதை. நாளைக்கு வருவேன், நாளாண்டிக்கும் வருவேன் சபைக்கு, இல்லையே நான் டெய்லியும் தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இன்றைக்கி நான் என் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறேன்ல,
இது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும். ஆகாமிய கூடாரம்னா என்னதுங்கம்மா? தெலுங்குல என்ன சொல்வீங்க? அர்த்தம் சொல்லுங்க. பக்தி இல்லாத சொல்லமே. சினிமா தேட்டர், எதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட், இந்த மால் அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணோம்? அநித்தியமான சந்தோஷம். அங்கே இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம். தேட்டரில் படம் பார்க்குற வரைக்கும் தான் சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம். அப்போ பாருங்கள், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஏன் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் அப்படின்னா, சில சபைகளில் நிரம்பி வழியும் ஆத்துமாக்கள் என்ன பண்ணுவாங்க? வாசப்படி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. நானும் ஒரு வாட்டி சொப்பனம் பார்த்தேன். ஒரு நபர் வாசப்படியில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்த்தேன். ஒரு நாள் ஆண்டவர் அந்த கனவை பழிக்க செய்வார். இடம் கிடைக்காது. நானும் என் தங்கச்சும் பெராக்கா சர்ச்சுக்கு போகும்போது இடம் கிடைக்காது, சீக்கிரம் போய் ஆகணும்னு மூச்சு முட்டை ஓடுவோம். 2 பேரும் ஓடுவோம். உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஆயாங்கள்லாம் உள்ளே ஓடுவாங்க. ஆயா பாரு எப்படி ஓடுறாங்க பாருன்னு சொல்லி. உள்ளே நுழையும் போது லேட்டாக போனோம்னா திட்டுவாங்க. நமக்கு சோத்திரம் சொல்கிறவங்க திட்டி தான் உள்ளே அனுப்புவாங்க. இடமும் கிடைக்காது. இடத்த பிடிக்கிறதுக்காக ஓடுவோம். உள் சைடு இடம் இல்லைன்னா வெளி சைடு மண்ணு தான் இடம். அப்பயே தெரிஞ்சுப்பாங்க இது லேட்டு கேஸு அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா உள்ளுக்க இடம், இல்லைன்னா வாசற்படியில் ஒட்டி கதவுக்கு வெளியே இருப்பாங்க. அப்போ பாருங்கள், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நம்ம எதை சூஸ் பண்ணணும்னா ஆண்டவருடைய வாசற்படியை சூஸ் பண்ணணும். ஆகாமிய கூடாரம் அதெல்லாம் அநித்தியம். ஆகாமிய கூடாரம்லாம் என்னது? அநித்தியமான பாவ சந்தோஷம். அங்கே போய் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தங்குவதை பார்க்கிலும் இடம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வாசற்படியிலனா கூட நான் உட்காந்து ஆராதிச்சுட்டு போவேன்னு நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. பாருங்கள், இதுதான் நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அந்த ஒரே நாள் நல்லது. புரியுதுங்களா? இன்றைக்கி போகிற நாள் நாளைக்கு வராது. அதனால தான் ஒரே நாள்னு சொல்கிறேன். வாரம் நம்ம வரப்போகிறோம். விசுவாசத்தில் ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரமும் நம்ம வருவோம். ஆண்டவருடைய வருகை வந்துச்சுன்னா வரமாட்டோம். எங்கே போயிடுவோம்? பரலோகத்துக்கு போயிடுவோம். அதனால் இந்த ஒரே நாள் என்னது? நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அடுத்து வாசிப்போம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். மார்க்குக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க, நான் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே மேய்ப்பர், ஒரே பிதா, ஒரே குமாரன், ஒரே நியாயம், ஒரே கட்டளை, ஒரே மனம், ஒரே நாள் அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஏன் ஆண்டவர் கணவன் மனைவியை மட்டும் 2ஆ பிரிச்சிட்டாரு? ஆணாகவும் பெண்ணாகவும் ஆண்டவர் என்ன பண்ணார்? மனுஷங்களை 2 பேராக பிரிச்சிட்டார். முதல்ல ஆதாமை படைச்சார். ஆதாமினுடைய விழா எலும்பை எடுத்து அதை சதையினால் மூடி என்ன பண்ணார்? பெண்ணா ஆண்டவர் உருவாக்கி நீயே அவளுக்கு பேரை வை அப்படின்னு சொல்லி மண்ணிலிருந்து எடுத்தபடியினால் அவள் மனுஷி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? பேர் வைக்க சொன்னார். ஆதாமையே பேர் வைக்க சொன்னார். ஆதாமுக்கு ஆண்டவர் வச்சார். ஆனால் ஏவாளுக்கு யார் பேரை வைக்க சொன்னார்? ஆதாமை வைக்க சொன்னார். நீ பேர் வை அப்படின்னு சொல்லி 2 பேராக பிரிச்சுட்டார். ஆணாகவும் பெண்ணாகவும் பிரிச்சுட்டு, ஆனால் அவங்க 2 பேருடைய தாட்டு, 2 பேருடைய மனசு, 2 பேருடைய எண்ணத்தை ஆண்டவர் ஒன்றாக்கிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே.
கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. ஆனால் நம்ம கல்யாணத்தில் கூட சொல்லுவாங்க தெரியுமா, இது முதற்கொண்டு இவங்க 2 பேரும் கணவனும் மனைவியும் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து இவங்க 2 பேரும் ஒரே மாம்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ நானும் பாஸ்டரும் ஒரே மாம்சம். இப்போது இங்கே இருக்கிற ஸ்திரீகள் இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்க, உங்கள் கணவருடைய பாதி தான் நீங்கள் சில விக்கிரக ஃபோட்டோவில் நான் பாருங்களேன், அதெல்லாமே இதை வச்சு தான் பாதி பார்த்துருக்கீங்களா? பாதி ஜென்ஸு பாதி லேடிஸ், அது எல்லாமே. ஆமாம், புரியுதுங்களா? அப்போது ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி 2 பேரையும் ஆண்டவர் ஒரே மனம், ஒரே எண்ணம், ஒரே தாட்டு. அவர் நினைக்கிறத தான் நாம் நினைக்கணும், நாம் நினைக்கிறத தான் அவர் நினைக்கணும். இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுறான், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இல்லையும் பிரிவினையை உண்டாக்குறான். அப்படி தான் ஆதியில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் 2 பேரையும் பிரித்து தனித்தனியாக உண்டாக்கினாலும் அவங்களுடைய மனசை எப்படி தான் ஆண்டவர் வச்சுருந்தார். நீங்கள் 2 பேரும் ஒரே மாம்சம், நீங்கள் 2 பேரும் என்னுடைய எலும்பின் எலும்பு, என்னுடைய மாம்சத்தின் மாம்சம்னு சொல்கிறோம். ஆதாம் என்ன சொல்கிறாரு, என்னுடைய எலும்பின் எலும்பு. நமக்கு பேர் என்னது, பெண்களுக்கு எலும்பு, என்னுடைய மாம்சத்தின் மாம்சம் அப்படின்றாரு. அப்போ ஆணுடைய விலா தான் நாம், அதிலிருந்து எடுக்கப்பட்டு ஃபில் பண்ணது தான் நாம். அதனால் 2மே பிரிஞ்சது கிடையாது, 2மே ஒன்று தான். ஆனால் இதை மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, சுயாதீனத்தில் இன்றைக்கி நிறைய டிவோர்ஸ் நடக்கிறது நம்ம இந்தியாவில் தான் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க அதிகமாக. என்னம்மா விவாகரத்து, டக்குன்னு விவாகரத்து வாங்கி அடுத்த கல்யாணம் என்ன பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுக்கல. எப்படி கொடுத்தாருன்னா, மனைவி இறந்துட்டாலோ கணவர் இறந்துட்டாலோ ஒரு ஸ்திரீயோ ஒரு கணவரோ வேற ஒரு பெண்ணையோ ஆணையோ கல்யாணம் பண்ணலாம். ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது வேற ஒரு ஆட்களை கல்யாணம் பண்ணுறது அது எதை குறிக்கிறது, அது விபச்சாரம், அது விபச்சாரமாகும் சொல்லி ஆண்டவர் கட்டளையாக கொடுத்துருக்கிறார். ஆக கணவன் மனைவியை ஆண்டவர் எப்படி வச்சுருக்கிறாரு, ஒரே சரீரம். இப்போ பாஸ்டரும் சரி நானும் சரி. இப்போ சில நேரம் நான் சொல்லுவேன், நான் இதை தாங்க நினச்சேன் அப்படின்னுவேன். அப்போ அவர் சொல்லுவார், இப்போ நானும் இதை பற்றி தான் பேசணும் அப்படி. சில நேரங்கள் ஒன்றாக யோசிப்போம், ஒன்றாக இது பண்ணுவோம். ஆனால் பிசாசு சில நேரம் என்ன பண்ணுவான், பிரிவினையை உண்டாக்கி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினையை உண்டாக்கி 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு பார்ப்பான். ஏன்னா அவன் ஆதியிலே அவன் யாரை பிரித்தான், ஆதாமையும் ஏவாளை பிரித்து தனியாக கொண்டு போனான். அதுக்கப்புறம் ஏவாளை மாட்டி விட்டு ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் நீ உன் கணவருக்கு கொடுன்ற அளவுக்கு பேசி போய் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, தானும் கெட்டு தன் கணவரையும் கெடுத்துட்டு அவங்க ஒரே பாவியாயிட்டாங்க. இப்படி என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. அப்போது கணவன் மனைவியை ஆண்டவர் 2ஆக பிரித்தாலும் அவங்களுடைய மனசையும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்றாக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு பிரிவினையும் விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம். கணவர் பேசும்போதும் நேற்று கூட ஏதோ ஒன்று பேசும்போது நான் பேசும்போது அவர் சொல்கிறார், எனக்கு எதிர்த்து பேசவே கூடாதுன்னு. நான் சொன்னேன், எதிர்த்தே பேசலையேங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு தாங்க நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அப்போது நிறைய நேரங்களில் சில நேரம் ஆணோ இல்லை பெண்ணோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிவிடுவோம், மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஒருத்தர் கோவப்படும் போது ஒருத்தர் அமைதியாக இருந்தால் சால்வ் ஆகிடும். 2 பேருமே கோவப்பட்டால் அடிதடி சண்டை. அடுத்தது என்னது, போலீஸ் ஸ்டேஷன். அடுத்தது என்னம்மா, வெட்டு குத்து. கணவனை மனைவி வெட்டினால் அம்மிகளை தூக்கி தலையில் போட்டு கொன்னுட்டா, இப்படியெல்லாம் நியூஸ்லாம் என்ன பண்ணும், வரும். அதனால் ஆண்டவர் இதை விரும்பலை. மனுஷங்க தங்களுடைய சுய பிரமாணமாக இந்த பிரிக்கிற விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஆண்டவருடைய பிரமாணத்துக்கும் அவருடைய சட்டத்திட்டத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரே மாம்சமாய், ஒரே எலும்பின் எலும்பு, மாம்சத்தின் மாம்சம் அப்படின்னு சொல்லி 2ஆக இருக்கிறவங்கள ஒன்றாக ஆக்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அடுத்தது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். நான் முடிச்சிடறேன் சீக்கிரம்.
ஆ ம் ம் ஒரே கிரியை செய்தேன், அதை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். ஆண்டவர்கிட்ட என்ன கிரியை? ஒரே கிரியை என்றால் ஒர்க்கு, வேலை. அது என்ன கிரியைன்னு சொல்லுங்களேன்? நற்கிரியை. என்ன கிரியைமா? நற்கிரியை. நற்கிரியை செய்ய நாடுங்கள், நற்கிரியை செய்ய பழகுங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம செய்கிற கிரியை நற்கிரியையா இல்லை துர்க்கிரியையா இல்லை என்ன கிரியை, மாம்ச கிரியையா என்பதை யார் தான் முடிவு பண்ணணும்? நாம் தான் முடிவு பண்ணணும். அப்போ ஆண்டவர் ஒரே கிரியை தான் செய்தார். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கிரியை செய்கிறவராய் வந்தார். அது என்ன கிரியை? நல்ல கிரியை, தேவனோடு நம்மளை இணைக்கிற கிரியை, பரலோகத்துக்கு நம்மளை கூட்டி சேர்க்கிற கிரியை. அந்த ஒரே கிரியையை செய்ய தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு பிசாசோட போராடிக்கிட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அந்த ஒரே கிரியையை நாமும் செய்வோம். என்ன கிரியை சொல்லுங்களேன்? ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் ஒன்று இருக்குது. நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் சுதந்திரிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எதை கொடுப்பாரா? நித்திய ஜீவனை கொடுப்பாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நற்கிரியைகளை செய்து அழியாமையையும், அடுத்தது என்னது சொன்னேன்? மகிமையையும் சுதந்திரிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்னது? பரலோகத்தை, பரலோக ராஜ்யத்தை எதை பார்த்து கொடுக்குறாருன்னா அந்த ஒரே கிரியை. எந்த கிரியை? நற்கிரியை. நம்மக்கிட்ட இருக்கிற நற்கிரியை. ஆண்டவர் நம்மக்கிட்ட இருக்கிற அழகையோ அதெல்லாம் அவருடைய படைப்பு. நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜையோ அது அவர் கொடுத்த நாலேஜ். புரியுதுங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற பலமோ அது அவர் கொடுத்த பலம். இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற வேறு எதெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் நம்ம தான் மெச்சிக்கணும். ஆண்டவர் கண்டிப்பாக மெச்சிக்க மாட்டார். அவர் நம்மக்கிட்ட கேட்குறது எல்லாமே ஒரே கிரியை. அது என்ன கிரியைன்னா நற்கிரியை செய்ய நாடுங்கள், நற்கிரியை செய்ய பழகுங்கள். நற்கிரியையை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? சொல்லிக் கொடுங்க. சில பேர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதையே துர்க்கிரியை. சில பேர் துர்க்கிரியைக்கு எப்படி இருக்கிறாங்களாம்? ஞானிகளாக இருக்கிறாங்களாம். நற்கிரியைகளுக்கு எப்படி இருக்கிறாங்களாம்? பேதைகளாக இருக்கிறாங்களாம். எப்படி இருக்கிறாங்க? நிறைய பேர் துர்க்கிரியைக்கு எப்படி இருக்கிறாங்க? ஞானி. பிசாசு எப்படிப்பட்டவன்? அவன் தந்திரமானவன். துர்க்கிரியையை சொல்லி கொடுத்தான் ஏவாளுக்கு, நற்கிரியையை சொல்லி கொடுக்கல. புரியுதுங்களா? அதனால தான் சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? சபிச்சார். சர்ப்பத்தை என்ன பண்ணார்? நீ நீ மண்ணில் என்ன பண்ணணும்? நீ நகர்ந்துங்கனே போய் நீ மண்ணை சாப்பிடுவேன்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தாரு. ஆனால் நம்ம எதுக்கு பேதைகளாக இருக்கணுமா? துர்க்கிரியைகளுக்கு பேதைகளாக இருக்கணும். ஆண்டவர் இன்னோசன்ட் பீப்புளாக தான் நம்மளை இருக்க விரும்புகிறார், கர்த்தருக்குள்ளாக. ஆனால் பிசாசுக்கு நீங்கள் எப்படி இருங்க? பிசாசுடைய தந்திரத்துக்கு நீங்கள் ஞானவான்களாக நீங்கள் செயல்படுங்க. பிசாசினுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்தவைகள் அல்லவே. அறிந்தீர்களானால் உங்களால் எதிர்த்து நிற்க முடியும். பிசாசினுடைய தந்திரங்களை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா பிசாசுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து நிற்பீங்க. அவனுடைய தந்திரம் உங்களுக்கு தெரியலனா உங்களால் என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. ஒன்றே ஒன்று தான். ஆண்டவர் ஒரே கிரியை செய்தார், அது நற்கிரியை. அந்த கிரியையை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். சில பேர் ஆண்டவரை தேடி போனாங்க. சில பேர் ஆண்டவரை தேடி போகும் பொழுது ஆண்டவர் கேட்டார், ஏன் என்னை தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கெங்கெல்லாம் தேடி உங்களை நாங்கள் தேடி வந்தோம் தெரியுமா அப்படின்றாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை உண்மையாக தேடி வரல. இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையாக தேடி வந்திருக்கோம்? என்ன நோக்கத்துக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம்? அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உண்மையாக என்னை தேடி வரல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்தனால என்னை தேடி வந்திருக்கிறீங்க.
இன்றைக்கி அப்பத்துக்காகவோ அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்காகவோ இல்லை உலக காரியத்துக்காகவோ எனக்கு இது தேவை அப்படின்றதுக்காகவோ நம்ம ஆண்டவரை தேடி வரக்கூடாது. அப்போ அவர் சொல்கிறாரு, அழியாத நித்திய ஜீவனுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள், அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அழியாத நித்திய ஜீவனுக்காக நீங்கள் கிரியையை நடப்பீங்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அழியாத நித்திய ஜீவன் எது? அழியாத நித்திய ஜீவன் எது? பரலோகம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் சொன்னேனே, எவ்வளோ இப்போ பிள்ளைங்கள்லாம் மார்க் எடுத்தாங்க, ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, மார்க் எடுத்தாங்க, சந்தோஷம், புரியுதுங்களா? ஆனால் அது நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்காது? பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. அதை விட பெரிய காரியங்களெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது ஆண்டவருக்கு. நான் கூட நினச்சேன், ஒரு காலத்தில் படிப்பு தான் முக்கியம், மார்க்கு தான் முக்கியம், நாலேஜ் தான் முக்கியம், அறிவில்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் என்னையே தாழ்த்தி நினச்ச நாட்களெல்லாம் உண்டு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு தான் தெரிஞ்சது எது மதிப்பு, எது உயர்ந்தது, எது சிறந்தது, எது அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போது ஒரே ஒரு கிரியை தான். அது என்ன கிரியைன்னு சொன்ன? அது நற்கிரியை. கடைசியாக நான் முடிச்சிடுறேன். நான் அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பாருங்கள், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அப்போ இருந்த விசுவாசிகளுக்கு, அப்போ இருந்த அப்போஸ்தலர்கள் எதை கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஒரு மனதை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஆண்டவர் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலே நான் சொல்லுகிற இடத்துல நீங்கள் போய் எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஒரு மனமாய் காத்திருங்க, எனக்காக காத்திருங்கன்னு சொன்னார். எனக்காக காத்திருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? ஒரு மனமாக இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? காத்திருங்கன்னு சொன்னார். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக காத்திருந்தாங்க? எல்லாருடைய மனமும் ஒரே மனமாக இருந்தது, காத்திருந்தாங்க. ஆவியானவர் இறங்கினார். அத்தனை பேர் மேலேயும் அக்கினி போன்ற நாவுகள், எல்லாருமே அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க. அங்கே நிற்கிறவங்களுடைய பாஷையை பேச ஆரம்பித்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, தங்களுடைய பாஷையை இவங்க பேசுகிறாங்களே, என்னுடைய பாஷையை இவங்க பேசுகிறாங்களே, எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி அந்த இடத்துல அற்புதமும் அதிசயமும் நடந்தது. அநேகர் விசுவாசித்தாங்க. அதுக்கு காரணம் ஒரு மனம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்ததுதான்? ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளதாக இருந்ததுதான். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இங்கே இருக்கிற ஜனங்க, இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு இருதயம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு ஒரு இருதயம், பொண்ணுக்கு ஒரு இருதயம் இருந்தால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண முடியாது? சபைக்கு வர முடியாது, ஒன்னஸாக இருக்க முடியாது. எப்பவும் சண்டை, எப்பவும் பிரச்சனை. 2 மாடு ஒரே நிலைமையில் இருந்தால் தான் அந்த போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். ஒரு மாடு மிரண்டு, ஒரு மாடு அரண்டு நடக்காமல் இருந்ததுன்னா, ஒரு மாடு நல்லா நடக்குதுன்னா போக முடியுமா? 2 மாடும் ஒரே சரிசமமாக போனாதான் அவங்க போய் அந்த மாட்டு வண்டி, அந்த மாடு என்ன பண்ணும்? போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதுபோல் தான் விசுவாசிகளும் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ஒன்றே ஒன்று தான். நீங்கள் பார்க்குறது, நீங்கள் நம்புறது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் செய்கிற கிரியை, ஒரே கிரியை, அது நற்கிரியையாக இருக்கணும். நீங்கள் பார்க்குற ஒரே கடவுள் ஆண்டவர், அது நம்மளுடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கணும், நம்மளுடைய பிதாவாக இருக்கணும், நம்மளுடைய குமாரனாக இருக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல முழுசாக வாசிச்சிடுங்க. ஒன்றிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. எதையுமே அவங்க தனியாக வைக்கல,
எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒரு சில விசுவாசிங்க கொஞ்சம் உற்சாக மிகுதியில் ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா அதை மற்றவங்க செய்யலைனாலோ அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், என்னால் வாங்கி கொடுக்க முடியல, என்னால் செய்ய முடியல, எங்ககிட்ட காசு பணம் இல்லை, நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பொறாமப்படாமல் பரவாயில்ல ஊழியக்காரங்களை தாங்குறாங்க, ஊழியக்காரங்களுக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊக்குவித்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஏன் நீ செய்கிற, எதுக்கு நீ பண்ணுற, எதுக்கு தேவையில்லாத விஷயம் பண்ணுற, எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுற, இப்படி நம்ம அவங்களுடைய மனசை கெடுக்கிறது என்பது நமக்கு ஆண்டவர் நமக்கு அது தேவனுடைய பார்வையில் அது நமக்கு நன்மையாக இருக்காது. நம்மளை கெடுத்துக்கிறோம், நம்மளை என்ன பண்ணுறோம், கெடுத்துக்கிறோம், நம்மளுடைய மனசையும் கெடுத்துக்கிறோம், மற்றவங்களையும் கெடுக்கிறோம். கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள், ஒரே மனமாக இருங்க, ஒரே இருதயமாக இருங்க. மற்றவங்க ஏதாவது ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு நன்மை அவங்க வாழ்க்கையில் பெற்ற நன்மைக்கு ஈடாக ஒன்று செய்கிறாங்கன்னா அதை மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது, அதை தடுக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் என்கரேஜ் பண்ணுங்கள், பரவாயில்ல பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், எங்களால் தான் முடியல அப்படின்னு சொல்லி நாங்களும் செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி கூடுமான அது அந்த மாதிரி சொல்லலாம். நாங்களும் செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்களுடைய மனசை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. மற்றவங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது, திசை திருப்பக்கூடாது. எல்லாரும் ஒன்றாய் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் அற்புதம் நடந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அந்த இடத்துல தான் அவங்க அதிசயத்தை பார்த்தாங்க. அதனால் பிதா முதற்கொண்டு, தேவன் முதற்கொண்டு, குமாரன் முதற்கொண்டு, ஆவியானவர் முதற்கொண்டு, அவருடைய கிரியை முதற்கொண்டு, அவர் சரீரம் முதற்கொண்டு, ஜாதி முதற்கொண்டு, நியாயம் முதற்கொண்டு, கட்டளை முதற்கொண்டு எல்லாமே அவருடைய பார்வையில் ஒன்றே ஒன்று தான். அல்லேலூயா சொல்வோமே. ஆண்டவருக்கு வேறு எதுவுமே இல்லை. ஒரே கட்டளை, ஒரே நியாயம், ஒரே தீர்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது மனுஷங்க தான் என்ன பண்ணுறாங்க, பிரிவினையை உண்டாக்குறாங்க, பிரிக்கிறாங்க, செப்பரேட்டாக என்ன பண்ணுறாங்க, இது தனி ஜாதி என்பதையே மனுஷன்தான் கொண்டு வந்தான். அவங்களுடைய தொழிலின் அடிப்படையில் மனுஷன் எதை கொண்டு வந்தான், தொழிலின் அடிப்படையில் ஜாதியை கொண்டு வந்தான். ஆண்டவர் எந்த ஜாதியையும் கொண்டு வரல. ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே ஆண்டவர் மனுஷ ஜாதி. புரியுதுங்களா? ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாக தான் நம்மளை நியமிச்சிருக்காரு. அதனால் ஒன் காட், ஒரே கடவுள், ஒரே தேவன், ஒரே குமாரன், வேறு யாரையும் நம்ம தேடி போகிறதுக்கு வேறு யாருமே இல்லை. அதனால் அவரை மட்டுமே விசுவாசிங்க, ஒரே இருதயமாக இருங்க, ஒரே மனமாக இருங்க. அப்பொழுது நம்முடைய சபையில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்வார். நேற்றைய தினத்தில் போயிட்டு பேச முடியாத ஒரு சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்க போனோம். நம்பிக்கையோடு போனோம். கொஞ்சம் பேசினாங்க. ஒரு கயிறுலாம் கட்டி இருந்தது. அந்த கயிறு கட்டெல்லாம் அவிழ்த்து அவங்க போகும்போது கூட இப்படி கூப்பிட்டு இப்படி உட்கார சொல்லி ஏதோ பேசுகிறதுக்கு வராங்க. அவ்வளோ படிப்பாளி அவங்க பேசுகிறதுக்கு வராங்க, உட்கார சொன்னாங்க. இப்படிப்பட்ட மிராக்கள் நடக்கணும்னா நமக்குள்ளே என்ன வேணும், ஒரு மனம் வேணும், ஒரே இருதயம் வேணும். இது இருந்தாலே போதும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் சரி, ஜனங்க மத்தியிலையும் சரி அற்புதங்களை செய்ய அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். ஆதியில் செய்த அற்புதத்தை இன்றும் நடப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.